பஹ்ரைனில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்ட ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணியின் துணை கேப்டனாக விளையாடிய சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா தனது சிறப்பான ஆட்டத்தால் ஈரானை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் சங்கத்தாலும் கொண்டாடப்பட்டு வருகிறார். இதுநாள் வரை கண்ணகி நகர் குறித்து பொது புத்தியில் பதிய வைக்கப்பட்டிருந்த தோற்றத்தை தனது வெற்றியின் மூலம் அடித்து நொறுக்கி கண்ணகி நகரை ஒரு பிராண்டாகவும் மாற்றி ஒளி வீசிக் கொண்டிருக்கும் கார்த்திகாவின் பின்னணி, அவரது எதிர்கால நோக்கம் உள்ளிட்டவற்றை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. துறைப்பாக்கம் அருகே உள்ளது கண்ணகி நகர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த தொல்குடி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்கள் வாழ்வதற்காக 2000வது ஆண்டில் உருவாக்கப்பட்டதுதான் கண்ணகி நகர். இங்கு வசிப்பவர்களில் பெரும்பாலானோர் கூலி தொழிலாளர்களாகவோ தூய்மை பணியாளர்களாகவோ அல்லது நாள் கூலி தொழில் செய்து குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாகவோ உள்ளனர். அப்படியான ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் கார்த்திகா. இவரது தந்தை ரமேஷ் சென்டரிங் வேலை செய்து வருகிறார். தாய் சரண்யா தூய்மை பணியாளராக இருந்து இப்போது ஆட்டோ ஓட்டி வருகிறார். கார்த்திகாவுக்கு சிறு வயதிலிருந்தே விளையாட்டின் மீது பேரார்வம். பள்ளி நண்பர்களுடன் கால்பந்து, கபடி போன்ற விளையாட்டுகளில் கலந்து கொண்டாலும் கபடியின் மீதுதான் தீரா காதல். 10 வயதில் உள்ளூர் கபடி போட்டி ஒன்றில் முதன்முறையாக களமிறங்கிய கார்த்திகா 6ஆம் வகுப்பிலிருந்து பள்ளி அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று வந்துள்ளார். வறுமை கார்த்திகாவுக்கு எந்த விதத்திலும் தடைக்கல்லாக இருக்கவில்லை. நாள்தோறும் விடிகாலை 5 மணிக்கு எழுந்து தந்தையின் பழைய ஷூக்களை அணிந்து அருகிலுள்ள விளையாட்டு திடலில் பயிற்சி செய்து வந்துள்ளார். கார்த்திகாவின் ஆர்வத்தை கண்ட பெற்றோர் தங்களது குறைந்த கூலியிலிருந்து ஒரு கபடி கிளப்பில் சேர்த்து பயிற்சி பெற செய்துள்ளனர். அங்கு பயிற்சியாளரின் கடுமையான வழிகாட்டுதலுடன் வளர்ந்த கார்த்திகா மாநில அளவிலான போட்டிகளில் சிறந்து விளங்கி இறுதியில் இந்திய இளையோர் அணியில் இடம் பிடித்தார். கண்ணகி நகர் என்றாலே சினிமாக்களில் கூட, குறிப்பாக வசந்தபாலன் இயக்கிய படம் ஒன்றில் போதை, குற்றம், வன்முறை என்றுதான் காட்டுவார்கள். நிஜ வாழ்க்கையிலும் அப்படியே இருக்கும் என்கிற தவறான கருத்து பலரிடம் இருந்தது. ஆனால் தனது வெற்றியின் மூலம் அந்த பார்வை மாறியுள்ளது என்கிறார் கார்த்திகா. சின்ன வயசுல எனக்கு எதுவுமே தெரியாது, கபடி பற்றி நம்ம இப்படிலாம் சாதிக்க போகிறோம் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் நான் வந்தேன். பிளைண்டாக வந்தேன். என் கோச் தான் நம்ம கண்ணகி நகரில் நம்ம இதெல்லாம் மாற்றணும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், அக்காங்களாம் ரொம்ப வேலை வாய்ப்புலாம் கஷ்டப்படுவாங்க, நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்ற டவுட்லாம் எனக்கு இருந்தது. ஃப்யூச்சர்லேயும் ஸ்போர்ட்ஸ் ரீதியாக நம்ம இருக்க ஸ்லம் மக்கள் எல்லாரையுமே நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் தான் என்னுடைய இலக்காக இருக்குது. இப்போ நான் வைஸ் கேப்டனாக நம்ம இந்தியன் டீம் லீட் பண்ணி போயிருக்கேன். இதே மாதிரி நம்ம 2023ல் 2036ல் ஒலிம்பிக்கில் கபடி ஜாயின் பண்ணுறாங்க அகமதாபாத்தில். அதில் கண்ணகி நகர்லேருந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும், அதான் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட். டெப்யூட்டி சிஎம் சார் கிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, கண்ணகி நகருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு போது, நாங்கள் இந்த மாதிரி தாட்கோலேருந்து எங்களுக்கு இண்டோர் கட்டி தராங்க. இண்டோர் வேலை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதை ஃபாஸ்ட் பண்ணுறேன், சீக்கிரமாக முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க நவம்பருக்குள்ளே. அப்புறம் நிறைய நியூட்ரிஷன் சப்போர்ட்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா சத்தான உணவு இல்லை, விளையாட இடம் இல்லை, அதனால தான் நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் ஷைன் பண்ண முடியல, அவங்க ஈஸியாக ட்ராபேக் ஆயிடுறாங்க. கார்த்திகாவின் மன உறுதியும் கடின உழைப்பும் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியது என கூறும் பயிற்சியாளர் ராஜ், கார்த்திகா போன்று இன்னும் பலருக்கு சரியான விளையாட்டு திடல், பயிற்சி கருவிகள் கிடைத்தால் கண்ணகி நகர் முழுவதும் இன்னும் பல திறமையாளர்கள் உருவாகி இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பார்கள் என நம்பிக்கையுடன் கூறியுள்ளார். பிராக்டிஸ் டைமில் ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி, எப்பவுமே ஒரு ஃபோக்கஸாக இருக்கிற ஆள், டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஆளே கிடையாது. ஃபோனை யூஸ் பண்ணாது, ஃபோனை அவங்க யூஸ் பண்ண விட மாட்டேன். எப்பவுமே கேம்ன்றதுலேயே ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. இதனிடையே உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற குகேஷுக்கு 5 கோடி ரூபாயை பரிசாக வழங்கியுள்ள தமிழ்நாடு அரசு வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த போதும் திறமைகளை வளர்த்து கொண்டு ஆசிய கபடி போட்டியில் சாதித்த கார்த்திகாவுக்கு வெறும் 25 லட்சம் ரூபாய் வழங்கி இருப்பது திராவிட மாடல் அரசின் சமூக நீதியை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் இது குறித்து கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. குகேஷுக்கு வழங்கியது போல் கார்த்திகாவுக்கும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயனாருடன் செய்தியாளர் பாலமுருகன்.